பெரிய பெரிய கம்பெனிகளில் ஆப்பிள் ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆப்பிளை நல்லா வாஷ் பண்ணிப்பாங்க. ஏன்னா இது மரங்கள்லேருந்து டைரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேரோட கைப்பட்டிருக்கும், மண் அது எல்லாமே பட்டிருக்கும். அதனால நல்லா சுத்தமான தண்ணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிப்பாங்க. இதை க்ளீன் பண்ணுறப்போ என்னென்னா ஓரளவு நல்லா ஹை குவாலிட்டி ஆஃப் தண்ணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுத்தமாக அதை தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு நல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணி அது போகும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் கூட அது அந்த கேப்பு வழியாக கீழே விழுந்துடும். சுத்தமான ஆப்பிள் மட்டும்தான் உள்ளே போகும். இந்த ஆப்பிள் இப்படி போகும்போது இதில் சுற்றி இருக்கக்கூடிய சென்சாரு அந்த ஆப்பிள் எதுவும் டேமேஜ் எதுவும் இருக்குதா, இல்லை அழுகி இருக்குதா, இல்லை அடிபட்டிருக்குதா அப்படிங்கிறத சில டேமேஜுகளை கண்ணால் பார்த்து அதை எடுத்துருவாங்க. அதையும் மீறி உள்ளே போகுது அப்படின்னா சென்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த ஆப்பிள்லாம் அந்த மிஷின் ரிஜெக்ட் பண்ணிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலேருந்து கீழே ஜம்ப் ஆகி கீழே விழுதுன்னா அது எல்லாமே ரிஜெக்ட் பண்ண ஆப்பிள் தான். சுத்தமான ஆப்பிள் மட்டும் ஜூஸ் பண்ணுறதுக்காக மிஷினுக்குள்ளே போகும். ஃபஸ்ட்டு போகக்கூடியது அந்த க்ரஷர் மிஷினுக்குள்ளே தான். இந்த க்ரஷர் மிஷினில் நல்லா க்ரஷ் பண்ணிடுவாங்க. க்ரஷ் பண்ணி மிச்சமாக அங்கேருந்து வரக்கூடியது லிக்யூடும் மாவுமா அந்த இட்லி மாவு மாதிரி இருக்கக்கூடியது தான் வெளியில் வரும். இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஹைட்ராலிக் மிஷினை வச்சு இந்த ரோலரை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுவாங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணுறப்போ என்னென்னா மேலே சாலிட் மட்டும் இருக்கும், கீழே அந்த லிக்யூட் எல்லாமே கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் அந்த கொடுக்கக்கூடிய ஹை ப்ரெஷரில். கீழே இறங்கின அந்த லிக்யூடு எல்லாமே ஒரு கண்டெய்னரில் சேகரிக்கப்படும். இப்படி கண்டெய்னரில் சேகரிக்கப்பட்டது அதுக்கப்புறமா சுத்தப்படுத்துறதுக்காக ஃபில்ட்ரேஷன் ஏரியாவுக்கு போக ஆரம்பிக்கும். இந்த ஃபில்ட்ரேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி கண்டெய்னரில் அடைச்சி வச்சுருக்கிறதுலேருந்து சுத்தமாக்கிறதுக்காக அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு செக்ஷனுக்கு போகும். இந்த செக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்பிளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் அது எல்லாத்தையுமே அதை நீக்கிடும். ஆனால் இந்த ஃபில்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தான் நடக்கும். அதில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் அந்த ப்ரோக்ராம் வழியாக இத்தனை லிட்டரு எவ்வளோ மணி நேரம் சுத்திகரிக்கப்படணும் அப்படிங்கிறத ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே எஸ்எஸ்ஸில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரைமரி ஃபில்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத குவாலிட்டி செக்கப் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா செகண்ட்ரி போகிறப்போ செகண்ட்ரிலையும் குவாலிட்டி செக்கப் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக முடிஞ்ச பிறகு ஃபைனலைஸ் ஆன பிறகு தான் பேக்கிங்குக்கே அது வெளியில் வரும்.
கடைசியாக பேக்கிங் தான். இந்த பேக்கிங் சிஸ்டத்தை நீங்களே பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள்.